என் அன்பு தோழமை உறவுகளே, இன்று நாம் திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த திருக்குடும்பத்திலிருந்து இன்றைய நாள் நற்செய்தி வழியாக நம்முடைய குடும்பங்களுக்கு நாம் 3 முக்கியமான கருத்துக்களை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றேன். முதலாவதாக, கடவுளுடைய வார்த்தையின்படி அவருடைய திட்டத்தின்படி செயல்படுதல். அன்னை மரியாவும் யோசேப்பும் கடவுளுடைய வார்த்தையின்படி அவருடைய திட்டத்தின்படி வாழ்ந்தார்கள். எவ்வாறு என்றால், அவர்கள் தங்களுடைய உயிரை பொருட்படுத்தாமல், தங்களுடைய கௌரவத்தையும் மானத்தையும் பொருட்படுத்தாமல், கடவுள் எதை நோக்கி அவருடைய வாழ்க்கையை வாழ அழைத்தாரோ அந்த வார்த்தையை கேட்டு தியானித்து அவருடைய திருவுளத்தின்படி நடந்தார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடவுளுடைய வார்த்தையின்படி அவருடைய திருவுளத்தின்படி நடக்க வேண்டும். இது எவ்வாறாக நடக்கும் என்றால், நாம் தினமும் கணவன், மனைவி, குழந்தைகள் ஒரே குடும்பமாக இணைந்திருந்து கடவுளிடம் ஜபத்தின் மூலமாக, குடும்ப ஜபத்தின் மூலமாக நாம் கடவுளுடைய வார்த்தைக்கும் கடவுளுடைய திருவுளத்தின்படி செயல்படுவோம். இரண்டாவதாக, பொறுமையோடு இருத்தல். அன்னை மரியாவும் யோசேப்பும் பொறுமையோடு இருந்தார்கள். ஒருவரை அங்கே போ, இங்கே வா, இங்கே போக வேண்டாம், இன்னொரு இடத்துக்கு போ என்று சொல்லி அவரை அலைக்கழித்தால் அவரால் பொறுமையோடு இருக்க முடியுமா? நிச்சயமாக பொறுமையோடு இருக்க முடியாது. அவர் நிம்மதி இழப்பார், எரிச்சல் அடைவார், ஆத்திரமடைவார், கோபமடைவார். ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளும் யோசேப்பும் பொறுமையோடு இருந்தார்கள். எனவே நம்முடைய குடும்ப வாழ்விலேயே கணவன் மனைவின் மீது பொறுமையோடு இருக்க வேண்டும், மனைவி கணவன் மீது பொறுமையோடு இருக்க வேண்டும், குழந்தைகள் பெற்றோர்கள் மீது பொறுமையோடு இருக்க வேண்டும், பெற்றோர்கள் குழந்தைகள் மீது பொறுமையோடு இருக்க வேண்டும். இந்த பொறுமையை கடைபிடித்து வாழ்கின்ற பொழுதுதான் அந்த குடும்பத்திலேயே அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். மூன்றாவதாக, கஷ்டங்களையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொள்ளுதல். யோசேப்பு அன்னை மரியாளுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அறிந்திருந்தார். அன்னை மரியாள் யோசேப்பினுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அறிந்திருந்தார். எவ்வாறு என்றால், அவர்கள் ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசினார்கள். இதனால் அவர்கள் இருவரும் மனம் விட்டு பேசியதால் அங்கே காணப்படுகின்ற கஷ்டங்களும் துன்பங்களும் அந்த நிலையிலேயே அவர்கள் மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற ஒரு மன உறுதியோடு வாழ்ந்தார்கள். பிரியமானவர்களே, கஷ்டங்களை துன்பங்களை பகிர்ந்து கொள்வது என்பது கணவனுடைய கஷ்டத்தை மனைவின் மீது ஏற்றி வைப்பது அல்ல, மனைவியினுடைய கஷ்டத்தை கணவன் மீது ஏற்றி வைப்பது அல்ல. மாறாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதன்படி செயல்படுத்துதலாம். நிறைய குடும்பங்களிலேயே அந்த கஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்ற பொழுது அதை கையாள முடியாமல் ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசாமல் இங்கே சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படுகின்றன. எனவே பிரியமானவர்களே, குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. நம் ஆண்டவராய் கடவுள் மனிதர்களை படைத்தது கணவன் மனைவியாக ஒரு குடும்பமாக வாழ அழைப்பு விடுக்கின்றார். எனவே அன்னை மரியாளும் யோசேப்பும் இயேசுவின் திருக்குடும்பத்தின் போல நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்ப வாழ்வையை மாற்றிக்கொள்வோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.